இன்ன சலாத்தி வ நுசுகி வ மஹியாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகை, என்னுடைய நோன்பு, என்னுடைய குர்பானி, என்னுடைய வணக்க வழிபாடு அனைத்தையும் அகிலங்களை படைத்த அல்லாஹ்வுக்கு நான் அர்ப்பணம் செய்து விட்டேன். சொர்க்கத்துக்கு பகரமாக அல்லாஹ் எதை கேட்கிறான்? உயிரையும் பொருளையும் என்கிட்ட கொடுத்துருங்கிறான். ஒரு உணர்வுகளை நீ எனக்கு கொடுத்துருங்கிறான். நீ எதை விரும்புவாயோ, நீ நேசித்த ஒன்றிலிருந்து செலவழிக்காத வரையில நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டீர்கள். இப்ப புரியுதா ஈமானா என்னன்ட்டு? இதுக்கு முன்னாடி இஸ்லாம்னா என்ன, முஸ்லீம்னா என்னன்னு நமக்கு புரியாம இருந்திருக்கலாம். அல்லாஹ் புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை செய்யறோம், செய்யல. ரெண்டாவது அது ஓரமா வைங்க. முஸ்லீம்னா என்னன்னா, என் மனம் போன போக்கிலே நான் வாழ முடியாது. அப்படி வாழ்றதா இருந்தா அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான். தன் மனோ இச்சையை தன்னுடைய கடவுளாக ஆக்கி கொண்டோனே நபியை நீ பார்த்தீரா அப்படின்னு கேட்கிறான் அல்லாஹ். ஒருத்தன் அல்லாஹ்வை நம்பிட்டான். இறைவா உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன்னு சொல்லி ஜாலியாக இருக்கலாம். இதுக்கு அவன் அல்லாஹ்வை ஏற்றுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. தன் மனம் போன போக்கில ஒருத்தன் வாழ்றான்னு சொன்னான், அதுக்கு பேர் ஈமானா? ஈமான் கொண்ட பின்னாடி இறைவன் சொன்னபடி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன் என்று வாழ்றான்ல, இவனுக்கு பேர் தான் முஸ்லீம். உன் உணர்வுகளை நீ எனக்கு கொடுத்துருங்கிறான். நீ எதை விரும்புவாயோ, நீ நேசித்த ஒன்றிலிருந்து செலவழிக்காத வரையில நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டீர்கள். இப்ப புரியுதா ஈமானா என்னன்ட்டு? இதுக்கு முன்னாடி இஸ்லாம்னா என்ன, முஸ்லீம்னா என்னன்னு நமக்கு புரியாம இருந்திருக்கலாம். அல்லாஹ் புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை செய்யறோம், செய்யல. ரெண்டாவது அது ஓரமா வைங்க. முஸ்லீம்னா என்னன்னா, என் மனம் போன போக்கிலே நான் வாழ முடியாது. அப்படி வாழ்றதா இருந்தா அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான். தன் மனோ இச்சையை தன்னுடைய கடவுளாக ஆக்கி கொண்டோனே நபியை நீ பார்த்தீரா அப்படின்னு கேட்கிறான் அல்லாஹ். ஒருத்தன் அல்லாஹ்வை நம்பிட்டான். இறைவா உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன்னு சொல்லி ஜாலியாக இருக்கிறான். இதுக்கு அவன் அல்லாஹ்வை ஏற்றுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. தன் மனம் போன போக்கில ஒருத்தன் வாழ்றான்னு சொன்னா அதுக்கு பேர் ஈமானா? ஈமான் கொண்ட பின்னாடி இறைவன் சொன்னபடி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன் என்று வாழ்றான்ல, இவனுக்கு பேர் தான்